ஹாய், வெல்கம் பேக் டு கல்வி காற்று. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் கனவு அரசு வேலையா அப்படின்னா இன்றைக்கே முடிவெடுக்கணும் அப்படின்னு நம்ம தம்ப்நெயில் வச்சுருக்கோம் இல்லையா? ஆமாங்க, நம்ம இப்போதே முடிவெடுக்கணும். எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நம்ம தள்ளி போடக்கூடாது. அது இன்றைக்கி நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா அதை செய்ய ஆரம்பிச்சிடணும். இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம கையில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி 4th குரூப்பாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி 2A அண்டு ஃபஸ்ட்டு, அப்புறம் யூஜிடிஆர்பி, அதுக்கப்புறம் காமன் டெட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயரே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா பிஜிடிஆர்பி. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நம்ம பின்னாடி வரிசை கட்டி இருக்குது. பட் நம்ம தான் படிக்கிறதுக்கு ரெடி ஆகலை. இன்றைக்கி படிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம், அந்த மாதிரி நம்ம நாட்களை தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறோம். ஸோ நமக்கு நம்மளோட கனவு அரசு வேலை அப்படின்னா நிச்சயமாக எதை பற்றியுமே நம்ம திங்க் பண்ணக்கூடாது. நம்மளை சுற்றி என்னவும் நடந்துட்டு போட்டோம். நமக்கு காசு கையில் இருக்கா இல்லையா, நம்ம ஃபினான்சியலாக ஃபிட்டாக இருக்கோமா அன்ஃபிட்டாக இருக்கோமா, நம்ம ஹெல்த்து கரெக்டாக இருக்கா, எது வேணாலும் இருக்கட்டுங்க. ஸோ எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு காலை முன்னே வச்சுருங்க, பிளானை பண்ணிடுங்க, ஒரு டைம் டேபிளை போட்டுருங்க. ஸோ டிஎன்பிசி 4th குரூப்பாக ஒரு 120 டேஸ் இருக்குதுப்பா, இவ்வளோ நாளையில் நான் போர்ஷனை கவர் பண்ணி நிச்சயமாக என்னால் அந்த ஒரு போஸ்டிங்கை என்னால் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சபதம் உங்களுக்குள்ளே எடுத்துக்கோங்க இல்லையா? யூஜிடிஆர்பி இன்னும் ஒரு சில நாட்களில் கால் ஃபார் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு டிசிஷனுக்கு நீங்கள் வாங்க. ஸோ நம்ம முடிவு எப்போவுமே தள்ளி போக போக நம்மளோட வெற்றி வாய்ப்பும் தள்ளி போகுது, நம்மளோட கோல் அடைகிறதும் அது தள்ளி போகுது, நம்மளோட வாழ்க்கையும் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. அடுத்த லெவல் ஆஃப் லைஃபுக்கு நம்மளால் மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னது? நம்மளோட அந்த முடிவெடுக்கிற அந்த கெப்பாசிட்டி. ஸோ நம்மக்கிட்ட தான் இருக்குது. முடிவை இன்றைக்கே எடுங்க, அதை இப்போவே செய்யுங்க. இதை செஞ்சால் மட்டும்தான் உங்களால் உங்கள் வாழ்க்கை தரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். பேசுகிறது ஈஸிங்க, உட்காந்து பாருங்கங்க படிக்கிறதுக்கு, அப்போ தெரியும். எப்பா நான் பல வருஷங்களாக நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்குமே தெரியும் அதில் உள்ள கஷ்டம். ஸோ பேசுகிறது ஈஸி தான், அட்வைஸ் பண்ணுறது ஈஸி தான், மோட்டிவேஷன் பண்ணுறது ஈஸி தான், பட் உட்கார்றது கஷ்டம்தான். ஆனால் நம்மளோட லைஃப்பை இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருந்தால் எதை பற்றியும் யோசிக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாவற்றையும் ஸ்டாப் பண்ணணும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பேரியர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கான ஒரு ஆயுதம், அது புக். அதை எடுத்துருங்க, படிச்சிருங்க, வெற்றி வாகையே சூடிருங்க. ஸோ இது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே வெப்பன், படிப்பு. அந்த படிப்பு உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வெற்றியாளர்கள் தான், தோல்வியாளர்களே கிடையாது. ஸோ மை டியர்ஸ், ப்ளீஸ், ஸோ உங்களோட கனவு கவர்மெண்ட் ஜாபா? அப்போ இன்றைக்கி இந்த நிமிஷமே ஸோ நீங்கள் முடிவை எடுத்துருங்க. இந்த விஷயத்த நான் செஞ்சால் மட்டும்தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் இந்த எக்ஸாமுக்கு தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்துருங்க. அந்த முடிவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. ஸ்ட்ராங்காக இருந்து அதற்கான பாடத்திட்டத்தை நீங்கள் தயாரிங்க, அதற்கான ஷெட்யூலை போடுங்க, தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள், தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். ஒரு நேரம் அப்படிங்கிறத கரெக்டாக ஒதுக்குங்க. நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. ஃபஸ்ட்டு நான் வின் பண்ணுவேன், ஒரு நாள் நான் சாதிச்சே தீருவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க வெற்றியாளர். இங்கே உங்களை அடித்து தூக்க யாருமே இல்லைங்க. ஸோ உங்கள் முன்னே யாரும் நிற்கக்கூட முடியாது. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறது தன்னம்பிக்கை. ஸோ தன்னம்பிக்கையோடு உங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய எக்ஸாம், எந்த ஒரு எக்ஸாம் உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணி பாடத்திட்டத்தை எல்லாம் ஷெட்யூல் போட்டு படிக்க ஆரம்பித்து உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுங்கள். ஸோ அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் போகணும் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் நான் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.